கனவுகள் காண்போமே நம்மை உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே கனவுகள் காண்போம் தோழா பல கனவுகள் காண்போமே நம்மை உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே எண்ணங்களே செயலாகுமே செயல்களின் விளைவு பழக்கங்களே பழக்கங்களே பண்பாகுமே பண்பே நம்மை உயர்த்துமே கேள்விகள் தான் புது சிந்தனை ஓட்டத்தின் ஊற்றாகும் தேடல்கள் தான் புது பாதைகளை இங்கு உருவாக்கும் கேள்விகள் தான் புது சிந்தனை ஓட்டத்தின் ஊற்றாகும் தேடல்கள் தான் புது பாதைகளை இங்கு உருவாக்கும் படிப்பதனால் இங்கே பயனில்லை படைக்கவும் வேண்டுமே எண்ணம் போலேதான் எல்லோருக்கும் வாழ்க்கை அமையுமே சிந்திக்கலாம் சீர்தூக்கலாம் முயற்சிக்கலாம் உருவாக்கலாம் சோதிக்கலாம் சாதிக்கலாம் நிரூபிக்கலாம் வெல்லலாம் முடியாது என்ற சொல்லகராதியில் கிடையாது முயற்சி திருவினையாக்கும் உன்னை கைவிட்டிடாது முயற்சிகள் தோற்றிடலாம் ஆனாலும் முயன்றிட தயங்காதே முயற்சியும் உழைப்பும் ஒன்று சேர்ந்தாலே வெற்றி மேலே வெற்றியேதான் சிந்திக்கலாம் சீர்தூக்கலாம் முயற்சிக்கலாம் உருவாக்கலாம் சோதிக்கலாம் சாதிக்கலாம் நிரூபிக்கலாம் வெல்லலாம் கனவுகள் காண்போம் தோழா பல கனவுகள் காண்போமே உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே கனவுகள் காண்போம் தோழா பல கனவுகள் காண்போமே உறங்க விடாமல் செய்யும் பெரும் கனவுகள் காண்போமே எண்ணங்களே செயலாகுமே செயல்களின் விளைவு பழக்கங்களே பழக்கங்களே பண்பாகுமே பண்பே நம்மை உயர்த்துமே
போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டம், அடி இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையில் தட்டும். பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டம், அடி இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையில் தட்டும். பாடி இளைய சொல்லியே, பாடி இளைய செல்லியே, நம் காலம் சொல்லும் நம்மை வாழச் சொல்லியே. அம்மா அழகு கண்ணம்மா, அம்மா அழகு கண்ணம்மா, இது நம்ம பூமியில் நம் அழுத்திச் சொல்லம்மா. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. தில்லல்லோ, பட்டாம்பூச்சி, தில்லல்லோ, பட்டாம்பூச்சி. வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம். அச்சம் அச்சம் துச்சம் என்றால் பக்கம் பக்கம் சொர்க்கம். வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம். அச்சம் அச்சம் துச்சம் என்றால் பக்கம் பக்கம் சொர்க்கம். பூமி தொடர்ந்து கிடக்கு, அட மனுஷன் பய மனசு பூட்டி கிடக்கு. பூமி தொடர்ந்து கிடக்கு, அட மனுஷன் பய மனசு பூட்டி கிடக்கு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. இனி அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் எங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. இன்ப காற்று வீசட்டும், எட்டு திக்கும் பரவட்டும், பரவட்டும் 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 பரவட்டும். மனித பூக்கள் மலரட்டும், மனங்கள் இன்னும் விரியட்டும். விரியட்டும் 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 விரியட்டும். அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் எங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. இன்ப காற்று வீசட்டும், எட்டு திக்கும் பரவட்டும், பரவட்டும் 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 பரவட்டும். மனித பூக்கள் மலரட்டும், மனங்கள் இன்னும் விரியட்டும். விரியட்டும் 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 விரியட்டும். இன்பக் காற்று வீசட்டும், எட்டு திக்கும் பரவட்டும். மனித பூக்கள் மலரட்டும், மனங்கள் இன்னும் விரியட்டும். குற்றம் குற்றம் எரியட்டும், சுற்றம் சுற்றம் வாழட்டும். வட்டம் வட்டம் விரியட்டும், வானம் தொட்டு வளரட்டும். வட்டம் வட்டம் விரியட்டும், வானம் தொட்டு வளரட்டும். கோடிச் சிறகு ஒன்றைப் போலவே பூமி வந்து உருகட்டும். ரத்தம் சிந்தாத ஊற்றாண்டு, புத்தம் புதிதாய் விடியட்டும். உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே. பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே. உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே. பொய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்பே பிரசவத்தின் வழியை காண்ட பிறந்த கனிச்சிறகே. எடுத்து வா உலகை அசை. வணக்கம், நான் ஸ்ரீ பாலாஜி ஹைடெக் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலின் தாளாளர்.
எங்கள் பள்ளியில் இன்று 2 விழாக்கள் ஒரு சேர நடந்தது. ஒன்று த லிட்டில் சயின்டிஸ்ட் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் பாரம்பரிய உணவு திருவிழா. இரண்டும் ஒரு சேர நடந்தது. இதில் பங்கு பெற்ற மாணாக்கர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பார்த்து ரசித்த மற்ற மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அதைவிட மகிழ்ச்சி கொண்டனர். உணவு பல வகைப்பட்ட உணவுகள் பரிமாறப்பட்டன, உண்டு கழித்தோம். நம்ம சயின்ஸ் எக்ஸிபிஷனை பொறுத்து நம்ம சொல்லும் பொழுது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நமது ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி செய்வாங்களா, இவ்வளோ பேர் கலந்துக்குவாங்களான்னு we didn't expect at all. Very good performance and participation. ஸோ இதனால் நமது மாணவர்களின் மூளை வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் மேம்படும். வருங்காலத்தில் அவர்களின் நிலை உயரும். பெற்றோர்களின் வாழ்க்கை முறையும் உயரும் என்று சொல்லி இது போன்ற நிகழ்ச்சிகளை இனிமேல் வருடந்தோறும் ஆண்டுதோறும் நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். காற்று வீசட்டும், எட்டு திக்கும் பரவட்டும், 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 பரவட்டும். மனிதப் பூக்கள் மலரட்டும், மனங்கள் இன்னும் விரியட்டும், 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 விரியட்டும். இன்பக் காற்று வீசட்டும், எட்டு திக்கும் பரவட்டும், மனிதப் பூக்கள் மலரட்டும், மனங்கள் இன்னும் விரியட்டும். I am studying in 5th standard. In my school name is Sri Balaji High-Tech School. In my school, going to science exhibition. My project name is Lighthouse. This is Lighthouse. Lighthouse is a tower with a powerful light. It is generally built on the coast. It is guide ships to warn them of danger. It also serves as navigational aid. Lighthouses are both manned and unmanned. With the advancement of technology, some lighthouses are made to work automatically. A person who operates lighthouse is called lighthouse keeper. The first lighthouses was built in Egypt. They send light towards the sea. It is used to do painted with different colors and unique patterns. Thank you. My name is Ian Tarika. I am studying in 5th standard, Sri Balaji High-Tech School. Rocket is a general space vehicle. It is shaped like a long tube. Rocket is vehicle that travel in space. Artificial satellite is the best example of a space rocket engine. Optical user comparison. I am studying 5th standard at Sri Balaji High-Tech School. A puzzle wire game is a challenging game where you guide a metal loop along the wire without touching it. If you touch the wire, a buzzer sounds turn on. The goal is to be fast and efficient with the fewest touches. How it works, the loop and wire are connected to a power source. When the loop touches the wire, it forms a closed electronic circuit. The circuit is connected to a sound and emitting device. How it guide the metal loop along the wire. How it touches the wire. If you touch the wire, a buzzer sounds turn on. Types of winning be sharp of mind, steady of hand, focus on the task of hand, don't run again and don't play on the cover. Good morning. My name is Tikya Avantika. I am studying in 5th standard. Water dispense machine. This machine is used as drinking. Water can be used without electricity power. How it works? This machine works with the help of air. When we open the top of the bottle, the air goes inside the bottle and pushes the water and comes through the pipe. When we close the top of the bottle, cannot come through the pipe. Use of making only listen, then 3 ingredients are needed. We can also pour by making their work with the help of fire. Thank you. Good morning everyone. Today I show my project of wind fan turbine with traffic signal. I make wind fan turbine with traffic signal. Windmill uses electricity. A windmill uses wind to make power. It has large blades that spin in the wind. When the blades then they create electricity. Windmills are often found on farms and hills. They help us to use clean energy. Wind energy does not pollute the air.
Windmills can be very tall and big. Some windmills are used for pumping water. They work best on windy days. Windmills helps to protect our planet. Traffic rules and signals helps to prohibit road accident. We should obey the all traffic signal. Red light means stop, green light means start, yellow light means slow down. Wear helmet while riding two-wheelers. We should always follow the all traffic rules. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ பாலாஜி ஹைடெக் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் முதல்வர் அவர்கள் பேசுகிறேன். அரவிதா குணசேகரன். எங்கள் ஸ்கூலில் வந்து லிட்டில் சயின்டிஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து 4th and 5th மட்டும் எஃபர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை மட்டும் சில ப்ராஜெக்ட்ஸை பண்ணிட்டு வர சொல்லியிருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா சயின்ஸ் ப்ராஜெக்ட், ராக்கெட் வந்து எப்படி லான்ச் பண்ணுறாங்க, அப்புறம் வாட்டர் டிஸ்பென்சர், கிரவுண்ட் வாட்டர் எப்படி இப்போ வாட்டர் பம்பு மூலியம் போர்வெல் மூலிமா வெளியே வாட்டர் வருது கேட்குறவங்களுக்கு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அவங்கள ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தோம். அந்த குழந்தைங்க இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே கொண்டு வந்து சயின்ஸ் டே அன்னைக்கு கொண்டு வந்து எங்ககிட்ட சப்மிட் பண்ணாங்க. பட் திடீர்னு மற்ற கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மேடம் நாங்களும் பண்ணிட்டு வரோம் சார், நாங்களும் பண்ணிட்டு வரோம்னு கேட்டேன்னா சரி ஓகே, ஏதோ அந்த குழந்தைங்க வந்து இளம் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீங்கள் எதுனாலும் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கேட்குறவங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஃபேமிலி பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ராக்கெட் வந்து எப்படி லான்ச் பண்ணுறது அப்படின்றது ப்ராக்டிக்கலாகவே இந்த குழந்தைங்க லைட்லாம் செட் பண்ணி எப்படி ராக்கெட் வந்து லிஃப்ட் பண்ணுறதுன்றதும் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. வாட்டர் டிஸ்பென்சர் கேட்குறேன், கிரவுண்ட் வாட்டரை வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது, அப்புறம் விண்மில் கேட்குறவங்களுக்கு, அப்புறம் பால்கனோ, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் ஐடியா மட்டும்தான் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். கேட்குறவங்களுக்கு குழந்தைங்களே க்ரியேட்டிவிட்டியாக வீட்டில் போயிட்டு பேரண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இவ்வளோ தூரம் குழந்தைங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு நிறைய குழந்தைங்க பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு அந்த இது இனி வரும் காலங்களில் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், இன்னும் குழந்தைங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணி இன்னும் இந்த ஃபீல்டில் நிறைய அவங்கள வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி கேட்குறவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து பசங்கள்லாம் கடைக்கு போனாங்க அப்படின்னா க்ரீம் பிஸ்கெட்டு, பீஸா, பர்கரு இந்த மாதிரி ஃபுட்டை தான் அவங்க செலக்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. அதனால அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரபு வகை உணவு வகைகள்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கேட்குறவங்களுக்கு அதில் கிளாஸ் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம். அது வந்து வரகு, திணை, சாமை இதெல்லாம் போட்டு கேட்குறவங்களுக்கு ஸ்வீட்டோ இல்லை காரமோ எது வேணாலும் பண்ணிட்டு வர சொன்னோம். அது ஒரு கிளாஸ் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. அடுத்து வாழை மரத்துலேருந்து எதை வேணாலும் நீங்கள் எடுத்து பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். எக்ஸலண்ட். ரொம்ப ரொம்ப நாங்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்த விஷயம் வாழை இலை அல்வா கேட்குறவங்களுக்கு நிறைய குழந்தைங்க பண்ணிட்டு வந்தாங்க. வாழைப்பூ வடை, வாழைத்தண்டு ஜூஸு எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. 3rd ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவுனி அரிசி, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொள்ளு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி உணவு வகைகள், அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குழந்தைங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கோங்க, நம்ம இனி வருங்காலத்தில் ஒரு நோய் இல்லாத ஒரு உலகத்தை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக அந்த ஜங்க் ஃப்ரூட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மரபு வகை ஃப்ரூட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இது ஒரு ஃபுட் திருவிழா பண்ணும். இதுக்கும் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணி செஞ்சு கொடுத்து அமைச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இனி வரும் காலங்களில் இதை எல்லாத்தையும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம் கேட்குறவங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கு எங்கள் கரஸ் சார் ஹெல்ப் பண்ணுவார் கேட்குறவங்களுக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் எஃபர்ட் போட்டு எங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா 2 டேஸாக டே அண்ட் நைட்டாக அவங்க ஒர்க் பண்ணாங்க கேட்குறவங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. A sweet and happy morning to all of you. Let's introduce myself. I am Lukesh Koti of class 5A. My project is fountain. The principle behind a fountain is use of gravity. Originally fountains were used to provide fresh water to cities. Fountain can used for advertising. Social and economic benefits. Fountain can attract tourists. Indoor fountains can improve air quality by adding air moisture to the air. Fountain can create a serene
serene environment bring joy and serenity to the area. Traditional fountain relied on gravity. Modern fountain use pump to achieve this effect. Modern fountain was introduced by Luther House in 1906. Thank you. This volcano, I explain about volcano. A volcano is a mountain that can erupt with lava. Volcanoes are very dangerous. Volcanoes can grow quickly. The largest volcano is in Hawaii. Thank you. Robot is like a computer. Robot is a machine. It does work very quickly. Thank you. I am studying in 5th standard A section. I am studying in Sri Balaji High-Tech Nursery and Primary School. I talk about water alarm. When water comes in to connect with the sensor, the alarm sound to alert due to potential flooding. Thank you. My name is Kavlan, 5th standard A, Sri Balaji High-Tech School. The lungs are the main organs of the respiratory system. They are all located in our chest. It used to breathing in oxygen and breathing out carbon dioxide. Thank you. My name is Arvind. I am studying in 5th standard Sri Balaji High-Tech School. Volcanoes are very dangerous. Volcano can grow quickly. The largest volcano on earth is in Hawaii. The month of volcano is called Creator. There are 1,500 active volcanoes in the world. A volcano is a mountain oil with an opening. Good morning. My name is Priya Sharma. I am studying 5th standard A. This is a stand fan. This is a motor. This is a motor. This is a ordinary wire. This is a fan. This motor used by remote system. The fan, big fan, used by fan home. The fan made plastic and metal. The fan helps to cool the room. The fan protects the air. Thank you. Welcome. அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ பாலாஜி ஹைடெக் பள்ளியில் பணிபுரிகிறேன். எங்கள் பள்ளியில் இன்று அறிவியல் கண்காட்சியும் மரபு உணவு திருவிழாவும் நடைபெற்றது. அதில் அனைத்து மாணவர்களும் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ஃபஸ்ட்டு டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் நினச்சோம். நிறைய நாங்களே வியக்கத்தக்க அளவுக்கு நிறைய பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது பார்க்கும்போது. அதே மாதிரி உணவு மரபு வகை உணவு கொடுத்துருந்தோம். எப்படி சமைப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். கம்பு, கேழ்வரகு, கருப்பு கவுனி அரிசி, அது மாதிரி பழைய அரிசி, திணை, வரகு, சாமை, அது மாதிரி கொடுத்துருந்தோம். அதில் நிறைய வெரைட்டியாக செஞ்சுருந்தாங்க. பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. எல்லாரையும் டேஸ்ட் பண்ணுங்கன்னு அன்போடு எங்களுக்கும் கொடுத்தாங்க. எல்லாமே டேஸ்ட் பண்ணோம். நல்லா சுவையாக செஞ்சுருந்தாங்க. செஞ்சு கொடுத்த பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. மாணவர்களுக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் மகிழ்ச்சியாக இதை செஞ்சோம். நாங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே, நிர்வாகம் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தோங்க. This is mini ATM machine. Take the coin, drop into the ATM machine and cards inside. ATM and coins out there. Rainbow 7 colors. இது வந்து ஸ்னேக் சாப்பிடுது. ஃப்ராக் வந்து இன்செக்ட் சாப்பிடுது. இன்செக்ட் வந்து கிராஸ் சாப்பிடுது. I am studying 3rd standard. Chandrayaan 3 is India's 3rd moon mission. It was conducted by ISRO. It was sent into space on 14 July 2023. It was launched from Satish Dhawan Space Center. Chandrayaan 3 launched from He landed on the moon around 6:04 p.m. India became the first country to land on the moon. India became the 4th country to land on the south pole of the moon surface. Chandrayaan 3 is symbolized as India ambition to become a leading space power. Drip irrigation is a watering system that delivers water directly. That fruits and plants. It uses a network of pipes, wells and emitters.
My name is Gonath. I'm studying in 4th standard. Types of pollutions. Types of pollutions. Types of pollutions. From firstly, I'm going to talk about my science project. My science project is water purification. The dirty water is useful. The dirty water is clean water. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் பாரம்பரிய ஃபுட்டு வகையெல்லாம் இன்றைக்கி குழந்தைங்க செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கம்பில் கூழ், களி, சூப்பு வகைகள், ஃப்ரூட்ஸில் வந்து ஃப்ரூட் ஜாம் அந்த மாதிரி நிறைய செஞ்சுட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு இந்த ஒத்துழைப்பு கொடுத்த பேரண்ட்ஸுக்கும் மாணவர்களுக்கு டீச்சர்ஸ்க்கு இதுக்கு மேலாக இது ஸ்கூல் நிர்வாகம் பிரின்ஸிபால் தாளாளர் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி குழந்தைங்க செஞ்சுட்டு வந்ததை பார்த்து நல்லா சந்தோஷமாக நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிகிட்டு வந்தாங்க. ஏற்கனவே எங்கள் ஸ்கூலில் படித்த பசங்க எல்லாமே ரொம்ப டாக்டர், இன்ஜினியர்ஸ் நிறைய நல்லா இதாக போயிருக்காங்க. டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸ் ஆகிட்டு எங்களுக்கு வந்து ஸ்வீட்லாம் கொண்டு வந்து இங்கே கிடச்சிருக்கு சீட்டு, அங்கே கிடச்சிருக்கு டாக்டர்ஸாக போயிருக்கோம், இன்ஜினியர்ஸ் ஆகிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஸ்வீட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க எங்கள் குழந்தைங்க. எங்கள் ஸ்கூல் படித்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. My name is Nayonika. I study in 2nd standard. I speak about water filter. My water filter purifies the water. This water good and healthy for us. My name is M. Divesh. I study 2nd standard. Solar system. Everybody, I am studying in Sri Balaji Aitek Nursery and Primary School in class working today sense organs. We have 5 sense organs. First one is eyes, second one is ear, third one is nose, fourth one is tongue, fifth one is skin and hand. I expanded. First one is eyes, see his holding. Second one is ear. Ear is hair. Third one is nose, smell. Fourth one is tongue, taste. Fifth one is skin and hand. Touch. Let me touch. So these 5 sense organs. Thank you. Studying 1st standard B section. Sun come day, moon come night. Thank you. குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நான் பாலாஜி ஐடெக் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். இப்போது நான் 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். இதுவரையும் நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போ வந்து பார்த்ததில்ல. சயின்ஸ் எக்ஸ்போ, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபுட் மேளா, மரபு சாப்பாடு, அது எல்லாமே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப பசங்க சூப்பராக பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது ஃபுட் மேளாவில் பார்த்திங்கன்னா கம்பு, திணை அதெல்லாம் நாங்கள் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டதில்லை இது வரையும். இப்போ சாப்பிடும் போது நம்ம இனிமேல் அதை சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எக்ஸ்போ இது எல்லாமே நாங்கள் 2 டேஸாக செஞ்சிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுடைய சார், மேடம், அதுக்கப்புறம் எங்கள் கூட எங்கள் வைஸ் பிரின்சிபல் மேம், அதுக்கப்புறமா எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக செஞ்சோம். தேங்க்யூ. My name is Anna Mainko. I am studying in 4th standard A section in Sri Balaji Aitek School. Today is Science Expo. I warmly welcome you to see my science project. My science project is simple working model of air compressor. The water in the bottle is not coming out through straw. When you fill the balloon with air and stick it in the mouth,
of the water bottle. The water comes out due to the air pressure. The same concept in the water motor in our home. Thanking you. ராக்கெட் நியூட்டன் தேர்ட் லா. ராக்கெட் மூன்றாம் விதி. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு என்ற விதிப்படி செயல்படுகிறது. ராக்கெட் விண்வெளிக்கு செயற்கைக்கோளை ஏவ பயன்படுகிறது. செயற்கைக்கோள் விண்வெளிக்கு சென்று பல ஆய்வுகளை செய்ய பயன்படுகிறது. நன்றி. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த்.